அனிருத் திருமணத்தில் முதல்வர் விஜயுடன் ரஜினிகாந்தும் என்றி தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவரான அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் சன் குழுமத்தின் தலைவரான கலாநிதி மாறனின் மகளும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL அணியின் CEO-மான காவ்யா மாறன் ஆகிய இருவரும் கடந்த சில காலமாக காதலித்து வருவதாக பரவலான வதந்திகள் உலா வந்தன. இந்த சூழலில் இவர்கள் இருவரும் விரைவில் தங்களது திருமண வாழ்க்கையில் அதிகாரப்பூர்வமாக இணைகிறார்கள் என்ற தகவல் வெளியாகி வருகின்றன. தனுஷின் முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய திரைப்படம் 3. அந்த திரைப்படத்தில்தான் அனிருத் இசையமைப்பாளராக அறிமுகமானார். முதல் படத்திலேயே அவர் இசையமைக்க அத்தனை பாடல்களும் பின்னணி இசையும் பெரிய கவனத்தை ஈர்த்தன. அதுவும் வைதிஸ் கொலவரி பாடல் இந்தியா முழுவதும் ஒலித்து அவரை ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். அனிருத்தும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கலாநிதி மாறனின் மகள் காவ்யா மாறனும் காதலிக்கிறார்கள் என்றும் விரைவில் அவர்களுக்கு வீட்டு சம்மதத்துடன் திருமணம் நடைபெறும் என்றும் சமீப காலமாக தொடர்ந்து தகவல்கள் வருகின்றன. ஆனால் அது குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை அமைதியாகவே இருக்கிறார்கள். இந்த நிலையில் நடிகரும் அனிருத்தின் உறவினருமான YG மகேந்திரன் இந்த விஷயத்தை உறுதி செய்திருக்கிறார். இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் காவ்யா மாறன் ஜோடியின் திருமணத்தை தேதி தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்படவில்லை என்றாலும் திரையுலக நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி இவர்களது திருமணம் நடப்பு 2026 ஆண்டின் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய தகவலின்படி ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் பங்கேற்கும் பிரத்யேக டெஸ்டினேஷன் வெட்டிங் நடைபெற உள்ளதாகவும் அதன் பின்னர் சென்னையில் ஒட்டுமொத்த பிரமுகர்களுக்கான பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் MK ஸ்டாலின் மற்றும் ரஜினிகாந்த் முக்கிய விருந்தினர்களாக இருப்பார்கள். அதேபோல இந்த விழாவில் முதல்வர் விஜயும் கலந்து கொள்வார் என தெரிகிறது. இதனால் இந்த திருமண நிகழ்ச்சி பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கும் என எதிர்பார்க்கலாம். திருமணத்திற்கு பிறகு இந்த ஜோடி இணைந்து ஒரு புதிய இசை சார்ந்த தொழிலை தொடங்கலாம் என்றும் YG மகேந்திரன் ஆலோசனை கூறியுள்ளார்.